இப்ப அண்ணாமலை வந்து எந்த செய்தியாளர் சந்திப்பா இருந்தாலும் சரி வந்து முதல்ல வந்து நின்றுவாரு. ஆனா போன வருஷம் இருந்த அண்ணாமலைக்கு இந்த வருஷம் இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியுது. என்ன நடந்துட்டு இருக்குது அவருக்கு? அண்ணாமலையை பிஜேபி பிஜேபியே அலிபாபாவும் 40 திருடர்கள், அந்த 40 திருடர்களே கட்டுப்படுத்த முடியல. அப்போ பாஜக ஏன் குருமூர்த்தி தூக்கி வீசுறாருன்னா, கட்சியை வளர்க்க சொன்னால் அவர் தன்னை வளர்த்து கொண்டார். கட்சியை வளர்க்காம தன்னை வளர்த்து கொண்டால் இதுதான் பாஜகவுக்கு அண்ணா மேலே உள்ள கோபம். திமுகவை அம்பலப்படுத்தியார்னா திமுகவோடு இவர் நெருக்கமாக போய்விட்டார். திமுக மந்திரிகள் அத்தனை பேரும் அவருக்கு G² மீது ஏன் வழக்கு போடலை? சாதாரண ஓட்ட டிவி வித்துட்டு இருந்த G² பாலா இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்தது? தமிழ்நாட்டில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, திருமண பக்கமெல்லாம் G². இப்படி அவர் ஓட்ட டிவி வித்துட்டு இருந்தவனுக்கு இத்தனை லட்சம் கோடி, இத்தனை ஏக்கர் நிலம் எப்படி வந்து? நமக்கு ஒரு கேள்வி வருது சார். என்னன்னா, இந்த G² பத்தி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ண போய் தான் பிடிஆர் அவர்கள் பேசினதெல்லாம் வெளியிட்டாங்க. ஆனா மற்றபடி வேற எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆமாம், எதுவுமே நடக்கலை. ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு G² பாலா. இப்போ எங்கே திரும்பினாலும் G² நிலமாக இருக்குது, ஒன்றுமே நடக்கலை. எந்த ஊழலும் நடக்கவில்லை. ஆனால் நிலம் பூரா அவர்கிட்ட இருக்கு. அதனால் அவரை பார்த்த இடத்துல நீட்டி காலில் விழுந்து கும்பிட்டு அவருடைய கால் பட்ட எடுத்து நெத்தியில் வச்சுக்கணும். அதுதான் ஒன்றுமே நடக்கலை. செஞ்சிருக்கு நாளையிலிருந்து. இல்ல ஒண்ணுமே நடக்கலன்னா அண்ணாமலை வந்து எந்த ஒரு ஆதாரமும் வெளியிடல. அதுக்கப்புறம் எந்த ஆதாரமும் வெளியிட அண்ணாமலை அங்க கட்டிங் வாங்கியிருப்பார். வேற என்ன? கமிஷன் கட்டிங், பணம், மணி, துட்டு, இதுதான் அண்ணாமலை ஸ்டைல். அதுதான் அமர் பிரசாத் ரெட்டி வச்சிருந்தார். போய் வாங்கிட்டு வந்துரு. இதுதான் அரசியல்.